எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில விஷயங்கள்ல மட்டும் நம்மால ரொம்ப ஈஸியா ஜெயிக்க முடியுது. ஆனா சில விஷயங்கள்ல தொடர்ந்து சறுக்கிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு காரணம் நம்ம திறமையா, நேரமா, இல்ல வெறும் அதிர்ஷ்டமா? உண்மைய சொல்லணும்னா, இதுக்கான பதில் நம்ம மனசின் ஆழமான உளவியல்ல ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அலசல் நம்ம மனசின் அந்த உளவியலை புரிஞ்சு கொள்றதுல ஆரம்பிச்சு நமக்கான உண்மையான வெற்றியை எப்படி அடையிறதுங்கிற வரைக்கும் ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்க போகுது. இது வெறும் தத்துவம் கிடையாதுங்க, உங்க வாழ்க்கைய மாத்த போற ஒரு மேப். விஷயத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். மூல கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மிகச் சக்தி வாய்ந்த வரிகளை கவனிங்க. வெற்றிங்கிறது ஒரு பயணம், அது முடிவிடம் கிடையாது. ஏமாற்றங்கள், நிராகரிப்புகள், விமர்சனங்கள் இது எதுவுமே வெற்றியாளர்களுக்கு தோல்விகள் இல்ல. அது அவங்க வெற்றி பயணத்தோட ஒரு பகுதி மட்டும்தான். இப்போ உங்களையே கேட்டுக்கோங்க. சமீபத்துல நீங்க சந்திச்ச மிகப்பெரிய ஏமாற்றம் எது? அது உங்களை முடக்கி போடுற ஒரு தடையா பாக்குறீங்களா? இல்ல உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஒரு உந்து சக்தியா பாக்குறீங்களா? அந்த ஏமாற்றத்தை வெற்றிக்கான படிக்கட்டா மாத்துறதுக்கான டூல்ஸை தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கத்துக்கிட போற பயணத்தை எந்த குழப்பமும் இல்லாம கொண்டு போக நம்மகிட்ட தெளிவான ஒரு ரோட் மேப் இருக்கு. ஆளுமைனா என்ன? மனசின் தத்துவங்கள், வெற்றியை எப்படி வரையறுக்கிறது, அதை தீர்மானிக்கும் காரணிகள், கடைசியா தடைகளை எப்படி தாண்டறதுன்னு வரிசையா பார்க்க போறோம். முதல் பகுதி, ஆளுமை, அதாவது பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? நாம எல்லாரும் நம்ம கூடவே சுமந்துட்டு வர்ற ஒரு அடிப்படையான விஷயத்த பிரிச்சு பார்க்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது உங்களோட வெளித்தோற்றமோ நீங்க போடுற ட்ரெஸ்ஸோ கிடையாது. அது உங்களோட எண்ணங்கள், உணர்வுகள், அப்புறம் நீங்க தொடர்ந்து வெளிப்படுத்துற நடத்தைகளோட ஒரு பேட்டர்ன். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க கோவப்படுவீங்களா, இல்ல அமைதியா ஹேண்டில் பண்ணுவீங்களான்னு உங்க நண்பர்கள் சரியா கணிக்கிறாங்க இல்லையா? அதுக்கு காரணமே இதுதான். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு நீங்க எவ்வளவு தனித்துவமாவும் தொடர்ச்சியாவும் ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் உங்க ஆளுமையை தீர்மானிக்குது. இப்போ பிக் 5 அப்படின்னு சொல்லப்படுற ஓஷன் மாடலை கொஞ்சம் கவனிங்க. புதுமைகளை ஏத்துக்கிறது, மனசாட்சியோட நடக்கிறது, வெளிப்படைத்தன்மை, மத்தவங்களை ஏத்துக்கிற தன்மை, அப்புறம் உணர்ச்சி வசப்படுறது. இந்த 5 குணங்களோட அளவீடுகள் தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்துவமாக்குது. இதை பார்க்கும்போது அப்படியே உங்களை நீங்களே கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஒவ்வொரு ஸ்கேல்லையும் நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க புது விஷயங்களை உடனே ஏத்துக்குவீங்களா, இல்ல ரொம்ப திட்டமிட்டு செயல்படுற ஆளா? உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சிக்க இது ஒரு சூப்பரான டூல். 2வது பகுதி, மனதின் கோட்பாடுகள். சரி, இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். நாம தினமும் வெளிப்படுத்துற இந்த குணங்களுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாம இயங்குற ஆழமான உளவியல் கட்டமைப்புகளை பத்தி பார்க்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டோட ரொம்ப பிரபலமான பனிப்பாறை தத்துவத்தை இப்போ பார்க்கலாம். நம்ம நனவு மனம், அதாவது நாம சிந்திச்சு செயல்படுறோம் நாம நினைக்கிற பகுதி, கடலுக்கு மேல தெரியற பனிப்பாறையோட ஒரு சின்ன நுனி மட்டும்தான். வெறும் 10% தான் அது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நடத்த, நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம வெற்றியை தீர்மானிக்கிற மீது 90% விஷயங்கள் கடலுக்கு அடியில இருக்கிற இருண்ட நனைவெளி மனசுக்குள்ள, அதாவது அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ஆழமா மறைஞ்சு கிடக்கு. நமக்கு தெரியாத, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத அந்த ஆழமான சக்திகள் தான் நம்ம வாழ்க்கையோட திசையே பெரும்பாலும் தீர்மானிக்குது. அந்த ஆழமான இருண்ட பகுதிக்குள்ள தான் இட் அப்படிங்கிற ஒன்னு தூங்கிட்டு இருக்கு. இது நம்ம மனசோட முற்றிலும் பகுத்தறிவே இல்லாத ஒரு பகுதி. இது எப்பவுமே உடனடி இன்பத்தை மட்டுமே தேடும், வலியை தவிர்க்க எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா, ராத்திரி 12 மணிக்கு நீங்க சீரியஸான டயட்ல இருக்கும்போது அதெல்லாம் மறந்துட்டு அந்த சாக்லேட் கேக்க சாப்பிட சொல்ற அந்த உள்ளுணர்வு குரல் தான் இந்த ஈட்டு. பின்விளைவுகளை பத்தி அதுக்கு கவலையே இல்ல, அந்த நிமிஷத்துக்கான சந்தோஷம் மட்டும்தான் அதுக்கு வேணும். இதே நேரத்துல ஈகோ அப்படிங்கிற விஷயம் நிஜ உலகத்தை ஹேண்டில் பண்ண உள்ள வருது. இட் கேட்கிற முட்டாள்தனமான விஷயங்களை நிஜ உலகத்துல எந்த பெரிய பாதிப்பும் இல்லாம எப்படி வாங்கறதுன்னு லாஜிக்கா சிந்திச்சு செயல்படுற பகுதி தான் இந்த ஈகோ. ஒரு ரூம்ல அழுது அடம் பிடிக்கிற ஒரு சின்ன குழந்தைய நிதானமா சமாளிக்கிற ஒரு மெச்சூர்டான பெரியவரை போன்றது தான் இந்த ஈகோ. இது ஓரளவு விழிப்பு நிலையில செயல்படும், சமூகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்களை மாத்தி அமைட்டோம். அடுத்து, இட்டோட பேராசைகள் கூட போராடுறது தான் உங்களோட சூப்பர் ஈகோ. இது நீங்க சின்ன வயசுல இருந்தே உங்க குடும்பம், சமூகம் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒழுக்க நெறிகளோட ஒரு தொகுப்பு. இது எப்பவுமே பொறுமை, கட்டுப்பாடு, தார்மீக விஷயங்களை உங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கும். நாம சரியானதை செய்யும்போது பெருமையும், தப்பு செய்யும்போது குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துறது இதுதான். ஷார்ட்டா சொல்லணும்னா, இட் ஒண்ணுக்கு ஆசைப்படும், சூப்பர் ஈகோ அதை கடுமையா தடுக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு ஒரு சரியான சமரசத்தை உருவாக்குறது தான் ஈகோவோட முக்கிய வேலை. ஃப்ராய்டோட கோட்பாடுகளை தாண்டி பார்த்தோம்னா, எரிக்சனோட கோட்பாடு ஒரு மனுஷனோட வாழ்நாள் முழுவதுக்குமான உளவியல் பயணத்தை காட்டுது. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கிய கட்டத்திலையும் நாம ஒரு குறிப்பிட்ட நெருக்கடியை சந்திக்கிறோம். அதுதான் நம்ம ஆளுமையோட பாதையை தீர்மானிக்குதுன்னு இது சொல்லுது. உதாரணமா, நடுத்தர வயசுல வர்ற மிட்லைஃப் கிரைசிஸ் எடுத்துக்கங்க. அடுத்த தலைமுறைக்கு நாம எதையாவது விட்டுட்டு போகணுங்கிற உந்துதலுக்கும், வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிற தேக்க நிலைக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம் தான் அது. இந்த ஒவ்வொரு போராட்டத்தோட முடிவு தான் உங்களை இன்னைக்கு இருக்கிற நீங்களா மாத்திருக்கு. 3வது பகுதி,
உங்கள் வெற்றியை வரையறுத்தல். நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதால நம்ம பயணத்துக்கான பேக்கிங்க முழுசா முடிச்சிட்டோம். இப்போ வெற்றிங்கிறது உண்மையில எப்படி இருக்கும்னு வரையறுத்து நம்ம ரூட்டை அதிகாரப்பூர்வமா ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மூலக்கட்டுரை வெற்றிக்கு ரொம்ப துல்லியமான ஒரு டெஃபினிஷனை கொடுக்குது. வெற்றிங்கிறது தகுதியான ஒரு இலக்க நோக்கி தொடர்ந்து முன்னேறி அதை உணர்வது. இதுல நீங்க தொடர்ந்து அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். வெற்றிங்கிறது ஏதோ ஒரு இடத்தை அடைஞ்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. பல கோடிகளை சம்பாதிச்ச ஒருத்தர் தன்னோட அடுத்த தகுதியான இலக்குகளை நோக்கி உழைக்கிறத நிறுத்தித்தார்னா இந்த உளவியல் வரையறைப்படி அவர் இனிமே வெற்றியாளர் கிடையாது. வெற்றிங்கிறது தொடர்ந்து நடக்கிற நமக்கான ஒரு உள்முகமான அனுபவம். இலக்குகளை செட் பண்றது ஏன் இவ்வளவு முக்கியம் நீங்க யோசிச்சா இந்த டேட்டா உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படும். தங்களோட இலக்குகளை பேப்பர்ல தெளிவா எழுதி கொண்ட அந்த 3% மக்கள் இலக்குகளை எழுதாத மீதி 97% மக்களை விட சராசரியா 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறாங்களாம். இந்த பதிவு முடிஞ்ச உடனே ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து உங்க இலக்குகளை எழுதுங்க. உங்க இலக்குகளை தெளிவா எழுதுற அந்த சாதாரண செயல் உங்க எதிர்கால வெற்றியை பல மடங்கு அதிகரிக்கும். நம்ம மனசை எப்படி பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறதுல ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் ட்ரிக் இருக்கு. என்கிட்ட காசு இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிற நெகட்டிவான எண்ணத்துக்கும் என் தேவைகளை என்னால முழுசா பாத்துக்க முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்துக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. நெகட்டிவா நினைக்கும் போது உங்க மனசு பயத்துல வேலை செய்யுது. ஆனா இலக்குகளை பாசிட்டிவா மாத்தி அமைக்கும் போது நீங்க ஏற்கனவே அதை அடைஞ்சிட்ட மாதிரி உங்க மனசு உங்களை செயல்பட தூண்டும். இது உங்களோட தன்னம்பிக்கையையும் மோட்டிவேஷனையும் வேற லெவலுக்கு கொண்டு போகும். 4வது பகுதி, வெற்றியை ஒந்தும் காரணிகள். சரி, ரூட் மேப் ரெடி, இலக்குகளும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாபெரும் வெற்றியை நோக்கி தொடர்ந்து முன்னாடி போக நமக்கு என்ன எரிபொருள் தேவை? ஆழமான ஆசை, உறுதியான அர்ப்பணிப்பு, பொறுப்பை ஏத்துக்கிறது, கடின உழைப்பு, நற்பண்பு, பாசிட்டிவான நம்பிக்கை, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறது, அப்புறம் விடாமுயற்சி. இந்த 8 முக்கிய காரணிகளை தரவுகள் பட்டியலிடுது. இது எல்லாத்தையும் ஒரு இன்ஜினோட பார்ட்ஸா நினைச்சுக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடலாம், ஆழமான ஆசை இருக்கலாம், ஆனா விடாமுயற்சி அப்படிங்கிறது தான் இது எல்லாத்தையும் இயக்குற உண்மையான இன்ஜின். கடின உழைப்புக்கு இந்த உலகத்துல எந்த மாற்று வழியும் கிடையாது. நீங்க எவ்வளவு சோர்வா இருந்தாலும் ஆழம் வச்சது முடிக்கிறது தான் உண்மையான விடாமுயற்சி. ஜெயிக்கணும்னு விளையாடுறவங்களுக்கும் தோத்துறக்கூடாதுன்னு விளையாடுறவங்களுக்கும் உள்ள ரொம்ப முக்கியமான எமோஷனல் வித்தியாசத்தை இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப உற்சாகத்தோடவும் டெடிகேஷனோடவும் இருப்பாங்க. ஆனா தோத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தோல்வியை பார்த்து பயந்து ஒருவித விரக்தியில தான் செயல்படுவாங்க. இது ஒரு கிரிக்கெட் மேட்ச் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நம்பிக்கையோட சிக்ஸர் அடிக்கணும்னு பேட்டை சுத்துறதுக்கும் ஐயோ அவுட் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து டிஃபென்ஸ் ஆடுறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் தான் இது. வெற்றியாளர்கள் எப்பவுமே உத்வேகத்தோட தங்களை வெற்றிக்காக தயார்படுத்துவாங்களே தவிர தோல்வி பயத்துல செயல்படவே மாட்டாங்க. 5வது பகுதி, வாழ்க்கையின் தடைகளை தாண்டுதல். எந்த ஒரு பெரிய பயணமும் தடைகள் இல்லாம இருக்காது இல்லையா? அதனால நம்ம வெற்றி பயணத்துல வரப்போற தவிர்க்க முடியாத தடைகளை எதிர்கொள்ள நாம இப்போ ரெடியாகலாம். தகவல் இல்லாமை, மோசமான உடல்நிலை, பணப்பிரச்சனை, நேரமின்மைன்னு பல பொதுவான தடைகளை நாம சந்திக்கலாம். ஆனா இங்கதான் நம்ம முதல்ல பார்த்த சைக்காலஜி தியரிகளை லிங்க் பண்ணி பார்க்கணும். உங்களை நீங்களே முடக்கி போடுற நம்பிக்கைகள், தோல்வி பயம் மாதிரியான உள்மன தடைகள் உன்னிலே எங்க இருந்து வருது? வலியை தவிர்க்க நினைக்கிற உங்க ஈடோட வேலை தான் அந்த பயம். இந்த தடைகளை தாண்டி போக உங்க மெச்சூர்டான ஈகோ பொறுப்பை கையில எடுக்கணும். உங்களோட ஈகோவும் சூப்பர் ஈகோவும் இந்த உள்மன தடைகளை ஹேண்டில் பண்ண தயாரா இல்லைன்னா உங்க வெற்றி பயணம் ரொம்ப ஈஸியா தடம் புரண்டுடும். இதையெல்லாம் தாண்டி நாம முதல்ல பார்த்த அந்த பவர்ஃபுல்லான கோட்டையை திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். தோல்வி அப்படிங்கிறது வெற்றிக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் கிடையாது. அது நீங்க உங்க இலக்கு நோக்கி போற பாதையில ஏற்படுற ஒரு தற்காலிகமான நிலை மட்டும்தான். நீங்க நினைச்சதை அடையறதுல ஏற்படுற ஒரு சின்ன டிலே தானே தவிர அது உங்களோட எண்டு பாயிண்ட் கிடையாது. அதனால ஆழமான உளவியல் மற்றும் வெற்றி பத்தின இந்த அலசலை முடிக்கும்போது உங்க வெற்றி பயணத்துக்காக நீங்களே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு இறுதியான முக்கியமான கேள்வியை உங்ககிட்டயே விட்டுடுறேன். தோல்வியை உங்க முடிவிடமா மாத்த போறீங்களா, இல்ல மாபெரும் வெற்றிக்கான படிக்கட்டா பயன்படுத்த போறீங்களா? முடிவு உங்க கையில. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு புதிய தெளிவையும் எனர்ஜியையும் கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். உங்களோட வெற்றி பயணம் இன்னைக்கே ஆரம்பிக்கட்டும்.